வண்டி வருது. அதுக்கு ஏன் பிள்ளை இப்படி ஓடுற? நோட்டீஸ் வாங்குறதுக்கு. யோ 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 எனக்கு குடியா? யோ யோ நோட்டீஸ் எனக்கு குடியா? யோ 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 குடியா? யோ டேய் ஊருக்கு தள்ளு. என்ன படம் நடக்குது பிள்ளை டென்ட்ல? எம்ஜிஆர் படம். எம்ஜிஆர் படம்னு தெரியாதா? அதான் அவர் படமே போட்டிருக்க. படத்து பேரை சொல்லண்டி. சொல்றேன் இல்ல ஆத்தா, எம்ஜிஆர் படம்னு. அந்த நோட்டீஸ்ல என்ன பேரு போட்டிருக்குன்னு படிச்சு சொல்லுடி. படிக்க தெரிஞ்சாதான் அப்பவே சொல்லிருப்பல்ல ஆத்தா. படிக்க தெரியாமலே இந்த சிலுப்பு சிலுப்புறா. என்ன படிக்க தெரிஞ்சா? அடியே பாண்டி மீனா. ஆத்தா வந்துட்டு ஆத்தா. அங்க என்னடி பண்ற? மாமனுக்கு சோறு எடுத்து வச்சிட்டு இருக்கேன். ஏண்டி முதுகாடி தேய்ச்சி விட்ட? ஏன் ஆத்தா, நான் தேய்ச்சி விட்டதுக்கு என்னவா? என்னவா? தேங்காய் நாரை போட்டு பறக்கு பறக்குன்னு தேய்ச்சு முதுகு தோலையெல்லாம் உடிச்சு விட்ட. ஆத்தோ எரியுதா ஆத்தா? குளு குளுன்னு இருக்குது. சிரிக்கிறா பாரு சிரிக்கி. அம்புட்டு தண்ணிய வாரி கொட்டியும் இன்னும் திகு திகுன்னு எரியுதுங்கிறேன். தம்பிக்கு ஏண்டி இன்னைக்கு இம்புட்டு சீக்கிரம் சோறு கட்டுற? இல்ல ஆத்தா, பாவம் மாம கோழி கூப்பிட வயக்காட்டுக்கு போயிடுச்சுல, அதான் நேரத்துக்கு எடுத்துட்டு போறேன். அது மட்டும் இல்ல, அதுக்கு நெத்திலி குழம்புனா ரொம்ப பிடிக்கும் இல்ல. மாமனுக்கு மட்டும்தான் பிடிக்குமாக்கும். உங்க அப்புவுக்கு கூட தான் நெத்திலின்னா உசுரு. அங்கன சீனா தானா கடையில தான் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. நீ வர வழியில அவங்கள சாப்பிட வர சொன்னேன்னு சொல்லிட்டு வந்துரு. அடியே ஒன்ன தாண்டி வெயில நெருப்பா கொதிக்குது. வெறுங்காலோட போகாத, அந்த செருப்பை மாட்டிக்கிட்டு போ. சரியாத்தா. பொழுது விடிய போது உன் வீட்டுக்காரர் இன்னும் வரல? வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கட்டும்னு தான் அப்ப இந்த மாப்பிள்ளைய கட்டி வச்சாரு. அது எவ்வளவு பெரிய தப்பா போச்சு பாத்தியா? அது என்னவோ உனக்கு எனக்கு பாரபட்சம் இல்லாம தான் ஆளுக்கு 25 ஏக்கர் பூமி எழுதி வச்சுட்டு போச்சு. ஆனா நீ உன் புருஷன் கேட்டாருன்னு அவருக்கே எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்ட. அக்கா, உன் சொத்தை எல்லாம் இப்ப வித்து வித்து ஆடிக்கிட்டு இருக்காரு. இன்னும் இருக்கிற 5-6 ஏக்கர் பூமி தான். அது என்னைக்கோ. தம்பி, என்ன பத்தி எது வேணும்னாலும் பேசு, என் புருஷனை பத்தி பேசாதுன்னு சொல்ல போற அதானே? உன் வாழ்க்கை வெயில ஏத்தி வச்ச விளக்கு மாதிரி மங்கி போச்சு. அதை நினைக்கும் போதுதான் நெஞ்சுக்குள்ள முள்ளு தைச்ச மாதிரி ஒரு வேதனைக்கா. பள்ளிக்கண்ணு பள்ளிக்கண்ணு உன்னை தாண்டி. அடடே வாங்க தாச்சி. ஊர்ல யாருக்கு என்ன ஆச்சு? என்ன செய்தி? எல்லாம் ஓவட்ட சரிதான். பொண்ணே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு செல்லமா வளர்த்திருக்கே. அவ என்ன பண்ணிருக்கா தெரியுமா? என்னடி பண்ணிட்டு வந்து நிக்கிற? ஒண்ணுமே இல்லாத்தா, இவ வீட்டு செவத்துல இம்புட்டோண்டு சாணி தட்டி புட்ட, அதுக்கு இந்த குதி குதிக்கிறாக. அதான் இம்புட்டோண்டுன்னு சொல்றா இல்ல, அதுக்கே அந்த கோவம் கோய்க்கிறிய? இம்புட்டோண்டா 3 கடகப்பட்ட நிறைய எருமச்சாலை எடுத்துட்டு வந்து 7 பட்டு செவத்துல சப்பு 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 சப்புன்னு அரைச்சிருக்கா இவ. வேணா இவந்து பாரு. இனிமே அப்படி செய்ய மாட்டா தாச்சி, நான் கண்டிச்சு வைக்கிறேன். இப்ப அப்படித்தான் சொல்லுவேன். நான் போனதுக்கு அப்புறம் அவளை தூக்கி வடையில உட்கார வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சுவேன். இவ சாதாரணமானவளா? சீம சித்திராங்கி நாட்டு முள்ளு வாங்கியாச்சே. அடி பாங்கடி, நான் வாரேன். ஏண்டி ஊருகட்ட கழுத, நம்ம வீட்டு செவருதான் கோட்டை மதுரை மாதிரி இருக்குல்ல, அதை விட்டு விட்டு ஊரா வீட்டு செவத்துலயா போய் சாணி தட்டுவாங்க? ஷோ போ ஆத்தா, நம்ம வீட்டு செவத்துக்கு வெள்ளையடிச்சு 1 வாரம் தானே ஆச்சு, அதுல எப்படி சாணி தட்டுறதா? அப்படியே இருங்கடா, ஒரு ரவுண்ட் சீட் ஆடிட்டு வந்துடுறேன். அண்ணன் வந்துட்டாரு, யோகன் தான். என்ன மாப்பிள, என்ன கச்சேரி களை கட்டுது? இல்ல, நீங்க வந்த நேரம் தான். சரி, எனக்கு ஒரு ரவுண்ட் போடுறது ஏற்கனவே போட்டு வச்சிருக்கேன். ஸ்பிரிங் தலையா, அப்படி போய் உட்கார்றேன், மிதிச்சிருவேன். என்ன மாப்பிள, எவ்வளவு? ஒரு ரவுண்ட் அடிங்க. அதை கொடுங்க. சீக்கிரமா சீட் ஆடுங்கடா. அட என்ன தம்பி, வர வர மரியாதை குறையுது. சேர்ந்து தண்ணி அடிக்கிறதுலடா, அப்புறம் என்னடா மரியாதைடா? சில்லறையும் தீந்து போச்சு, சிகரெட்டும் தீந்து போச்சு. மாப்பிள, எனக்கு எதுக்கு சீட் போட்ட? என்ன மச்சான் அப்படி கேக்குறீங்க? கருப்பங்கிட்ட சில்லறை தீந்துருச்சு போல் இருக்கு. என்ன சுப்பையா, நான் 5 அடி பாஞ்சா மச்சான் 10 அடி பாய்வேன். 20 அடி பாய்வு மாப்பிள. என்ன சுப்பையா கிண்டல? உங்ககிட்ட 2 மாடு இருக்கு, ஒரு வண்டி இருக்கு.
வச்சு ஆட தைரியம் இருக்கா? என் மச்சாங்கிட்ட 2 மாடு இருக்கு, ஒரு வண்டி இருக்கு, வச்சு ஆடு வாங்குறேன். இல்ல மச்சான்? நான் இப்ப கூட வண்டி மாட்டோட வந்திருக்க மாப்ள. வச்சு ஆடிடுவேன். இருந்தாலும் இன்னைக்குதான் நீ சீட்டு விளையாட்டுல கொஞ்சம் காசு சம்பாரிச்சிருக்க. வயலுக்கு வரி பாக்கி வேற இருக்குன்னு சொல்றேன். உன் கூட ஆடணுமான்னு தான். சீட்டாட்டோன்னு வந்ததுக்கு அப்புறம் யோசிச்சா எப்படி? அப்ப ஆடிடலாங்கிறியா? பின்ன வரி பாக்கி இருக்கிற நீயே ஆடும் போது நான் வண்டி மாட்டை வச்சு ஆடக்கூடாதா? அட ஆடுங்கடா. என்ன தம்பி, பொழுதோட போன உன் மச்சான் இன்னும் காணோம்? ஆமா, நடுராத்திரி ஆச்சு, இன்னும் வரலையே. சலங்க சத்தம் கேக்குது, மச்சான் வந்தாச்சு. பொங்கடா பிசு பாத்துங்களா? இந்த ஊரே ஏத்து வந்தாலும் நம்ம கிட்ட நடக்காது. நான் கில்லடிக்கு கில்லடி. யார ஏமாத்த பாக்குறானுங்க. வண்டி மாட்டையும் வச்சு ஆடுறதா தான் பேச்சு. ஆனா சலங்கையும் கேட்டா நான் விட்டுருவேனா? என்ன மச்சான் பண்ணீங்க? மாப்பிள, நானும் நம்ம பங்காளி வைரவத்தேவன் சீட்டு விளையாண்டோம். வண்டி மாட்டையும் வச்சு ஆடினேன், தோத்துட்டேன். ஆனா சலங்கையும் அவுக்க பார்த்தானுங்க. நான் யாரு? கில்லடிக்கு பிறந்த கில்லடி ஆச்சே. அக்கா, தேரவே தேராது, நீங்க உருப்படவே மாட்டீங்க. மாப்பிள, இந்த சலங்கைய வச்சு ஆடி நாளைக்கு போன வண்டியை மாட்டி திருப்பிடுற. இந்தாடி. என்ன கையில கடத்துல பழிச்சு பழிச்சுட்டு மின்னுது? ஒரு ரவுண்டுக்கு தாங்கும் போல் இருக்குது. ராத்திரிக்கு தூங்கும் போது கபக்குன்னு அவுத்துறான். ஒத்துக்க மாட்டேன். நீ கண்ணை திறந்தது. டேய் பெரிய தம்பி, காளியாத்த சத்தியமா சொல்றேன், கண்ணை மூடிட்டு சில போய் சொல்றேன். உன் மேல சத்தியம் பண்றேன்டா. சத்தியம்னா உனக்கு சக்கரை பொங்கல் மாதிரி. நீ எத்தனை சத்தியம் வேணாலும் பண்ணுவ. ஏண்டா என்ன பார்த்து அப்படி சொல்ற? போறா யாரடி புறம்போக்குன்னு கேக்குற? அப்பா ஆத்தா பேர் தெரியாத அனாதை கழுதனி நீ வந்து என் பிள்ளைய புறம்போக்குங்கிறியா? யாருக்கிட்ட அப்பா ஆத்தா பேர் தெரியாது? எங்க அப்பா பேரு சின்ன கருப்பு தேவர், என் ஆத்தா பேரு வெள்ளிக்கண்ணு. அவங்க வளர்த்தவங்க தானே, பெத்தவங்க பேர் தெரியுமா உனக்கு? வேணும்னா உன் ஆத்தா வெள்ளிக்கண்ணையே போய் கேளு, அவளே சொல்லுவா நீ படித்தறையில கடந்தவனு. வாடா போகலாம், வாங்கடி. என் வயிற்றுல பால வாத்தா. ஏண்டி கூறு கட்டவள, உன்னை எங்கிட்டலாம் தேடுறது? இங்க வந்து இப்படி முனையும் கிடக்குறிய. நான் பிறந்த இடம் இதானே, என்னைக்காச்சும் ஒரு நாள் நான் இங்க வந்து தானே ஆகணும். எந்த நாய என்னமோ பேசினா நீ ஏன் பிள்ளை இப்படி எல்லாம் பேசுற? ஆத்தா, நான் அனாதைன்னு ஒரு நாள் கூட நீ என்கிட்ட சொல்லவே இல்ல. நான் அப்படி நினைச்சா தானே புள்ள சொல்றதுக்கு. உன்னை ஏன் ரத்தத்துல பூத்த பூவால நினைச்சிருக்கேன். ஆத்தா, இந்த ஆத்தா உசுரோட இருக்கிற வரைக்கும் நீ அனாதை இல்ல புள்ள. ஆத்தா, போட்டு தள்ளுங்க. இந்த மருது பத்தி பேசலாம்னு நினைக்கிறேன். உன் பங்காளி மருதுவை பத்தி பிராது சொல்றதுன்னா எப்பவும் பகல்லையே ஊத்தி விடுறிய, அது ஏன் மாப்பிள? மச்சான், பிராது சொல்றதுக்காக உங்களை நான் இங்க கூப்பிடல. நான் பாண்டி மீனாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த மருது பய கொட்ட அடங்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் உங்களை இங்க கூப்பிட்டேன். அப்புறம் பாண்டி மீனா மேல எனக்கு கண்ணு பாருங்க. அது அனாதை கழுத, வண்டிக்காரனு கூட கட்டி வச்சிடலாம். ஆனா நீ அநியாயத்துக்கு ஊருக்குள்ள பேரை கெடுத்து வச்சிருக்கிறிய. ரிப்பேர் செலவு கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும், பரவாயில்லையா? எனக்கு பாண்டி மீனாவை கட்டி வச்சீங்கன்னா 5000 ரூபாய் பணம் தரேன். இந்தாங்க, இப்பவே 1000 ரூபாய் அட்வான்ஸ். அட்வான்ஸ் கொடுத்துட்டியல்ல, கவலை விடு. இனி பாண்டி மீனா உன் பாக்கெட்ல. நான் வாக்கு தவற மாட்டேன். நாளைக்கு புதன்கிழமை நல்ல நாள், பொண்ணு கேட்டு வா, தாம்பூலத்தை மாத்திக்குவோம். பாண்டி மீனா உனக்கு தான். மாமோய், மாமோய். ஏய், நாங்க போறது முதலாட்டம் மாதிரி தான் பரவாயில்ல, கூட்டிட்டு போறேன். போறது 2ஆம் எப்படி பிள்ளை கூட்டிட்டு போறது? மாமோய், போன தடவை நாடோடி மன்ன நடந்தப்ப கூட பாக்கல மாமா. வருது பாவம், பாண்டி மன ஆசைப்படுது, நம்மளோட கூட்டி போமே. என்னது நம்மளோடயா? உன்னோடப்பா. அறிவு இருக்கா? சமஞ்ச பிள்ளை 2ஆவது இடத்துக்கு நம்ம மாதிரி இளந்தாரி பசங்க கூட்டிட்டு போறேன். ஊருக்குள்ள தப்பா பேச மாட்டாங்க. ஏன் முன்னாடி தான் சமஞ்சவ, நான் சினிமா கூட்டி போலையா? எவன் கேக்குறான்? போங்க மாமா. ஆத்தாவே சினிமாக்கு கூட்டிட்டு போக சொல்லிச்சு, மத்தவங்க பேசினா நமக்கு என்ன மாமா? ஆத்தா சொல்லிச்சுன்னு அப்ப இருந்தே கருத்து தெரிச்சுக்கிட்டு இருக்க. அதத்தான் என்னால நம்ப முடியல. உன் தலைமையில சத்தியமா ஆத்தா சொல்லிச்சுங்கிறல்ல. இத பாரு, உன் சத்தியத்தெல்லாம் நான் நம்ப மாட்டேன். இப்ப கோணக்களத்து சேது வந்துருவான், அப்ப தெரிஞ்சிடும். அண்ணே 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 அண்ணே. டேய் கோணக்களத்தா, நான் இங்க இருக்கிறேன். அக்கா கிட்ட கேட்டு வந்துட்டேன். ஆம்பளைங்க கூட போக கூடாதுதான் சொல்லிட்டான். ஆமா,
ரெண்டு பேரும் காலங்காத்தால சீலையை மாத்திருக்கீங்க. வெளியில தெருவுல எங்கேயா போறீங்களா? தெரியலப்பா, இவங்க அப்பதான் மாத்திக்க சொன்னாங்க, நாங்க மாத்திக்கிட்டோம். எங்களுக்கு அப்படித்தான் தெரியும். ஏத்தா குன்னக்குடி கோயிலுக்கு தைப்பூசத்துக்கு கூட்டிட்டு போவாங்களோ என்னமோ? குடுத்தன கண்ணத்துல சித்திரை மாசம் நடக்குது. தைப்பூசமா தைப்பூசம். நான் ஒரு மக்கு, நாளும் தெரியாது நட்சத்திரமும் தெரியாது. வாங்க மாப்பிள, சொன்னபடி கரெக்டா வந்துட்டீங்களா? வாங்க மாப்பிள, வாங்க வாங்க. பட்டு புடவை கட்டின பொம்பளைகள் வாங்க, தட்டி வச்சிருக்கிற பொம்பளைகள் வாங்க. எதுக்கு பையன்லாம் வர்றான்? வாங்க வாங்க மாப்பிள, வாங்க வாங்க மாப்பிள, வாங்க மாப்பிள. டேய் கொடையாடா. இவன் வேற இருக்கானாக்க. பாவள்ளி கண்ணு, மீனா வாமா. என்ன அங்கிட்டு கிட்ட பார்த்து வர்ற? அப்படியே உட்காருங்க. அம்சமா இருக்கு. ஓ கிருத்தியா, ஏன் மாப்பிள இன்னைக்கு வயலுக்கு போகணும்னு சொன்னீங்களே, போலியா? அதெல்லாம் இருக்கட்டும். இங்க என்ன நடக்குது? இவங்க எதுக்காக இங்க வந்திருக்காங்க? பொய்க்கால் குதிரை ஆட வந்திருக்காங்க. பாண்டி மீனாவே பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. புரியல? நையாண்டி பேசுறேன்னா வச்சுக்காதீங்க. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. எந்த தைரியத்திலும் பொண்ணு கேட்டு வந்திருக்கான்? இல்ல பங்காளி, அத நான் சொல்றேன்டா. எப்படி நீ பாண்டி மீனாவுக்கு முறமாப்பிளையோ அதே மாதிரி நானும் தாண்டா முறமாப்பிள. எப்படி? நான் எப்படி உனக்கு மச்சானோ அதே மாதிரி தான் அவனுக்கு மச்சான். அந்த முறையில பொண்ணு கேட்டு வந்திருக்கான். இதுல என்ன தப்பு? இத பார், கிழிய வளர்த்து பூனை கையில கொடுத்த கதை எங்க அக்காவோட முடியட்டும். அது பாண்டி மீனா வாழ்க்கையிலும் தொடர ஓ, உங்க அக்கா பச்சை கிளி, நாங்க பூனை பின்னாலே மீயா மீயான்னு கத்திட்டு இருக்கோம். ஆனா போப்பு. தம்பி பைரவா, உங்க எல்லாரையும் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். பாண்டி மீனாவுக்கு இப்போதைக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா இல்ல. மீச வச்ச ஆம்பளை நான் ஒருத்த வீட்டு இருக்கிறேங்கிறத மறந்துட்டியாடி? அட என்ன மச்சான் இவங்கிட்ட பேசிக்கிட்டு? பொண்ணை வளர்த்த அப்ப நீங்க இருக்கீங்க, பொண்ணை கேட்டு நான் வந்திருக்கேன். தாம்பளத்தை மாத்திக்குவான். எடா அந்த தட்டை, எடா அந்த வேல் கம்ப. உன்னை வெட்டி புதைக்காம விட மாட்டேன். மருது பாண்டியா, போடா பிஞ்ச தலையா. மாப்பிள, இப்போதைக்கு நிலைமை சரியில்லை. இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கவும் இல்ல. இப்பவும் சொல்றேன், பாண்டி மீனா உங்களுக்கு தான். வேட்டியை மடிச்சு கட்டுங்க. டேய் இறந்த தாங்க. என்ன? டேய் மருது, இன்னைக்கு இல்லனாலும் என்னைக்காவது ஒரு நாள் பாண்டி மீனா முதுகுல மண்ணு பட வைக்கல, நான் தேவையில்லடா.